வந்து ஒரு பேஸ்ட் வந்து அரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு 4-5 இலை புதினா இலையும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி இதில் நல்லா பேஸ்ட் மாதிரி வலுவலுன்னு அரைச்சி இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எப்படி வந்து கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு வடைச்சட்டி வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்க்க போகிறேன். இது கடலை எண்ணெயில் கூட நீங்கள் செய்யலாம், நல்லெண்ணெய் எண்ணெய் கூட செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி சாதாரண குக்கிங் ஆயில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் சூடானோடனே இதில் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து இந்த அளவு 2 துண்டு பட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒரு 3 கிராம்பு வந்து சேர்த்துடலாம். ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக வந்து கல்பாசி, இது கூடயே 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் இலை, பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து செய்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு 4 வெங்காயம் வந்து ரொம்ப குட்டியாக இல்லை, மீடியம் சைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துடலாம். இதிலே தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அதையும் நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும், தக்காளி வந்து கம்மியாக சேர்க்கணும். இப்போ வந்து இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயிலேயே அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பின்னாடி இதில் கலருக்காக நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு வேணாலும் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் கலர் மட்டும்தான், இதில் காரம் வந்து கிடையாது. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த மசாலா தூள் வந்து கருகிரும். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி இதில் வந்து நான் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம கறியில் வந்து சேர்த்துருப்போம். அதனால் இதில் வந்து ஒரு 1.5 மொத்தம் வந்து 2 டீஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவெல்லாம் 1 கிலோ சிக்கனுக்கு வந்து செஞ்சுருக்கேன். நான் செஞ்ச மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதிலே நீங்கள் 1/2 கேஜிக்கு சிக்கன் வந்து செய்கிறீங்கன்னா அப்படின்னா இதில் எல்லாத்துலேயும் பாதியாக வந்து அளவு வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாமே நம்ம போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, தக்காளி, வெங்காயம், இந்த புதினா தலை, இதெல்லாம் அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இதிலையே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து ஜாரை வந்து அலசியும் இதோடையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து அடுப்பை வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தக்காளி வந்து சட்டுன்னு வதங்கி வரும், அதுக்காக தான். இப்போ நம்ம ஊற்றின தக்காளி வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து கடையில் விற்கிற சிக்கன் மசாலா அப்படின்னு முடிக்கும், அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே டீஸ்பூனில் மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. உங்கள்கிட்ட கடையில் நீங்கள் மசாலா தூள் வாங்கலை அப்படின்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல, அதுவே ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதனால தான். இப்போ
இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக கட் பண்ணாமல் அப்படியே நான் சேர்க்குறேன். இந்த மிளகா வந்து ஃப்ளேவருக்காக மட்டும்தான், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கலந்து விடுங்க. இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கை விடாமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் பரட்டி விடுங்க. அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா பிரண்டு வரட்டும். இப்போதைக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விடும் ஃபஸ்ட்டு. அதனால் நீங்கள் இப்போ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து விடுங்க. இப்போ வந்து லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து இது கொதிக்கிற டயத்தில் நான் வந்து ஒரு 2 சில்லு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பல் வந்து முந்திரி பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வந்து நைஸாக வலுன்னு விழுது மாதிரி அரைச்சி இதில் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் மட்டும் வேணும்னா தேங்காயும் சோம்பு மட்டும் கூட அரைச்சி ஊற்றுக்கலாம். முந்திரி பருப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை அரைச்சி நம்ம கிரேவியில் சேர்க்குறப்ப நல்லா திக்காகவும் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் வந்து கம்மியாக நீங்கள் சேர்க்கணும். நிறையா சேர்த்துட்டிங்கன்னா சிக்கனோட டேஸ்ட்டையே கம்மி பண்ணிடும். அதனால் நான் 2 சில்லு தேங்காய் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நல்லா கொதித்து வந்து தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து மூடி போட தேவையில்ல, நல்லா திறந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 5 செகண்ட் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா வந்து கிரேவி தான் நான் செய்கிறேன், வந்து குழம்பு வந்து செய்யலை. உங்களுக்கு குழம்பா வேணால் நீங்கள் ஒரு கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ்க்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நல்லா திக்கான கிரேவி வந்து செய்கிறதுக்கு தான் நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான் இதை ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா அந்த சிக்கனோட நல்லா பரட்டி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வந்து போட வேணாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது. பாதி அளவு வந்து சிக்கன் வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காவும் முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட்டையும் இதோட நான் ஆட் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சமாக தண்ணியை வந்து சேர்த்து இதில் ஒரு சும்மா ஒரு 1/4 கிளாஸுக்கு கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இங்கேயே தண்ணி நிறையா இருக்குது. இந்த மிக்ஸி ஜார் அலசி நான் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சிக்கன் கிரேவி வந்து இந்தளவுக்கு நல்லா திக்காக கிடச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதை வந்து நான் சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து சேர்க்குறப்ப நல்லா சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப தான் இது சேர்க்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து இதில் வந்து இறங்கியிருக்கும். இப்போ பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி இலையையும் தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த ரெசிபி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீர்த்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன், இன்னொரு ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், உந்தன் மேனி தாங்காது செந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல்